ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஆண்டோ ஜோசப் புரொடக்ஷனுடைய தயாரிப்புல மோகன்லால், மம்முட்டி, ஃபஹத் ஃபாசிலுடைய நடிப்புல அண்ட் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பேட்ரியாட். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து சுஷின் ஷியாம் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க மகேஷ் நாராயணுடைய டைரக்ஷன்ல. அண்ட் இப்போ படத்தினுடைய டீசர் வந்து வெளியாகி 3 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல இருக்குது. பிரியா பிரகாஷ் வாரியருடைய நவராத்திரி ஃபோட்டோஷூட்டுடைய ஃபோட்டோஸை இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான டியூப் கிராப் டாப்போட லெஹெங்கா ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் மற்றும் கிருதி ஷெட்டியோடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலமா அறிவிச்சிருக்காங்க. ஸோ டிசம்பர் 18 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ராஷிக் அண்ணா பியூட்டிஃபுல்லான பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஜோஹனா ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான ஸ்ட்ரைப் பேட்டர்ன் அண்ட் எம்ப்ராய்டரி துப்பட்டாவோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் ரிலீஸான தெலுசு கதா படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்புல ரவிமோகனுடைய நடிப்புல அர்ஜுனனுடைய டைரக்ஷன்ல ஏஆர் ரஹமானுடைய இசையில உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஜீனி. அண்ட் படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்தி அப்படின்ற பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால பலரால ரசிக்கப்பட்டு இருக்கு. நிஷா அகர்வால் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கார்டியாக் செட்ல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல கீர்த்திவாசனுடைய டைரக்ஷன்ல சாயாபங்கருடைய இசையில பிரதீப் ரங்கநாதன் மற்றும் மமிதா பைஜோடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூட். அண்ட் இந்த திரைப்படம் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வாங்கி இருக்கிறதா படக்குழுவினர் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரீசெண்டா சாரியில பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கக்கூடிய பிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அவுடோர்ல எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிரீனுடைய தயாரிப்புல கார்த்தியுடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வா வா தியார். அண்ட் இந்த திரைப்படத்தை நலன் குமாரசாமி வந்து டைரக்ட் பண்றாரு சந்தோஷ் நாராயணுடைய இசையில. படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் 5 வந்து ரிலீஸ் ஆக போகிறதா போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஷாலினி பாண்டே ரீசெண்டாக அவங்க ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஷிம்மரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக.
வேஃபார் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்புல ஷாம்லா ஹம்சாவுடைய நடிப்புல ஃபசில் முகமதுடைய டைரக்ஷன்ல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஃபெமினி சேச்சி ஃபாத்திமா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வினய் ஜான் வந்துட்டு இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் அக்டோபர் 10ன்றத போஸ்டர் மூலியமா சொல்லியிருக்கிறாங்க. அபர்ணா தாஸ் ஒயிட் சாரியில் கிறிஸ்டியன் பிரைடல் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மினி ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல கிஷன் தாஸ் மற்றும் ஹர்ஷத்துடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஆரோமலை. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு சாரங் தியாகு. படத்துக்கு வந்து மியூசிக் வந்து சிவகுமார். இப்போ இந்த படத்தினுடைய ரீசன் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்தாயோன்ற சின்மையுடைய வாய்ஸ்ல வெளியிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ அந்த பாடல் வந்து ட்ரெண்டிங்ல இருக்குது. ஸ்ரீதேவி விஜயகுமார் ரீசன் போட்டோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல. அண்ட் அதுக்கு அவங்க ஃபேன்ஸ் லைக்ஸ் குவிச்சிட்டு இருக்காங்க. டிராம்ஸ்டிக் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல ரியோ ராஜுடைய நடிப்புல கலையரசன் தங்கவேலுடைய டைரக்ஷன்ல சிவகுமாருடைய மியூசிக்ல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகமா வாங்கியிருக்கிறதா படக்குழுவினர் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அனுபமா பரமேஸ்வர் ரீசெண்டாக நடந்த பைசன் படத்தினுடைய ப்ரெஸ் மீட்ல கலந்துக்கும் போது எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஆதிமூலம் கிரியேஷனுடைய தயாரிப்புல கேபி பாலா மற்றும் பாலாஜி சக்திவேலுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஷெரீஃப் அவங்களுடைய டைரக்ஷன்ல விவேக் மோவினுடைய இசையில வெளிவந்திருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து காதல் உயிரேன்ற பாடல் வந்து வீடியோ சாங்கா வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால மக்கள் மனசை கவர்ந்திருக்கு. ஜான்வி கபூர் ரீசெண்டாக நடந்த ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கும் போது அவங்க அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வின்டர் வேர்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபேஷன் ஷோவில் ஷோ ஸ்டாப்பராக இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸினுடைய தயாரிப்பில் மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் துருவ் விக்ரமுடைய நடிப்பில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பைசன். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா வந்து இசையமைச்சிருக்கிறாரு. படம் வந்து அக்டோபர் 17 வந்து ரிலீஸ் ஆக போகுது தீபாவளி முன்னிட்டு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய அடுத்த பாடலான காலமாடன் கானான் அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். மடனா செபஸ்டியன் ரீசெண்டாக பியூட்டிஃபுல்லான சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பன்னோட ஃபுல் மல்லிப்பூ வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.